நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லெகேம் ஊரானாகிய ஒரு மனிதன் இருந்தான். அவன் பெயர் எலிமெலேக். அவன் மனைவி பெயர் நகோமி. அவனுடைய மகன்கள் மக்லோன், கிலியோன் என்பவர்கள். இவர்கள் 4 பேரும் இவர்களுடைய தேசத்தில் பஞ்சம் உண்டானதினாலே மோவாப் தேசத்திலே போய் குடியேறினார்கள். மோவாப்பில் எலிமெலேக்கு குடும்பத்தினருக்கு குறை எதுவும் இருந்ததாக தெரியவில்லை. அவர்கள் நிறைவாக உண்டு வளமோடு வாழ்ந்து வந்தார்கள். இந்த நிலைமையில் நகோமியின் புருஷன் எலிமெலேக்கு இறந்து போனான். சில ஆண்டுகள் சென்ற பின்னர் 2 மகன்களுக்கும் மோவாபிலே ஓர்பால், ரூத் என்னும் 2 பெண்களை திருமணம் முடித்து வைத்தார்கள். ஏறக்குறைய 10 ஆண்டுகள் கழித்து அப்பொழுதுதான் சோதனை புயல் அவர்கள் வாழ்வில் கரை கடந்தது. அப்பொழுது நகோமியின் 2 மகன்களும் அடுத்தடுத்து இறந்து போனார்கள். இப்பொழுது நகோமி தன் கணவனையும் தன் பிள்ளைகளையும் இழந்து தனித்தவளானாள். இந்த நிலைமையில் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் கேள்விப்பட்டு தன்னுடைய தேசத்துக்கு போக திரும்பினாள். அப்பொழுது தன்னுடைய 2 மருமகள்களையும் அழைத்து, ரூத், ஓர்பால் 2 பேரும் இங்க வாங்கம்மா. இப்போ என்னுடைய மகன்கள் 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. இப்போ நான் என் கணவன் என் பிள்ளைகளோட தான் வந்தேன். வந்த இடத்துல உங்களை 2 பேரையும் என் மகன்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். இப்போ அவங்க 2 பேரும் இறந்துட்டாங்க. இப்போ நீங்கள் என்னோட இருந்து ஏன் கஷ்டப்படணும்? நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவோட போய் உங்கள் இனத்துல போய் உங்களோட வாழ்ந்து அவங்களோட இருந்து கல்யாணம் பண்ணி புதுசாக உங்கள் வாழ்க்கையை தொடங்குங்கம்மா. இல்ல மாமி, நாங்க உங்களை விட்டு எங்கேயுமே போக மாட்டோம். நாங்க 2 பேரும் உங்க கூடயே தான் எப்பவும் இருப்போம் மாமி. அழாதீங்கம்மா. என்னுடைய மகன்கள் இறந்ததனால நீங்கள் ரொம்பவும் வருந்துறீங்க என்பது எனக்கு தெரியும். ஆனாலும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அமைத்து கொள்ளணும், அதுதானே முறை. அதனால் உங்கள் அப்பா அம்மாவோட போய் சேர்ந்து இருங்க. இல்ல மாமி, இல்ல, நாங்க உங்க கூட தான் இருப்போம், உங்களோட போக மாட்டோம் மாமி. மருமகளுடைய பாசத்தை கண்ட நகோமியின் கண்களில் கண்ணீர் நிறைந்தது. உங்கள் பாசத்தை எண்ணி நான் ரொம்ப பெருமைப்படுறேம்மா. ஆனாலும் எனக்கு வேறு பிள்ளைகள் இல்லை. பிள்ளைகள் இருந்திருந்தா அவங்களுக்கு உங்களை திரும்ப மனம் முடித்து வைத்திருப்பேன். இனிமேல் என்னால் குழந்தை பெற்றுக்கொள்ளவும் முடியாது. அப்படியே நான் பெற்றுக்கொண்டாலும் அவங்க வளர்ந்து திருமண வயது ஆகும் வரைக்கும் நீங்கள் எதுக்காக காத்திருக்கணும்? அதனால் நீங்கள் பிடிவாதம் பிடிக்காம உங்கள் அப்பா அம்மாவோட போய் சேர்ந்து வாழுங்க. ஓர்பால் தன் மாமியை முத்தமிட்டு அவள் தன்னுடைய தேசத்துக்கு திரும்பி போனாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். உன் சகோதரி தன் ஜனங்களிடத்திற்கும் தன் தேவர்களிடத்திற்கும் உங்கள் அப்பா அம்மா இடத்துக்கும் திரும்பி போய்விட்டாளே, நீயும் உன் சகோதரின் பிறகே திரும்பி போ. நீங்க என்னுடைய மாமியார்மா. இனிமே உங்க குடும்பம் தான் என்னுடைய குடும்பம், உங்க இனம் தான் என்னுடைய இனம், உங்க தேவன் தான் என்னுடைய தேவன். உங்களோட வந்து உங்களோட வாழ்ந்து உங்களோட இறந்து போவேனே தவிர உங்களை விட்டு எங்கேயும் பிரிந்தும் போக மாட்டேன். அதை பற்றி நான் யோசிக்கவும் மாட்டேன், பேசவும் மாட்டேம்மா இனிமேல். நகோமி எவ்வளவோ வற்புறுத்தியும் ரூத் தன் மாமியாரை விட்டு போக மறுத்துவிட்டாள். எனவே நகோமி ரூத்தை அழைத்து கொண்டு தன்னுடைய சொந்த ஊரான பெத்லெகேமிற்கு வந்தார். அப்பொழுது யூதா நாட்டில் நிலவி வந்த பஞ்சம் விலகியிருந்தது. செழிப்பான நிலங்களில் எல்லாம் வார்கோதுமை அறுவடை நடந்து கொண்டிருந்தது. பெத்லெகேமில் நுழைந்தவுடன், என்னை நகோமி என்று சொல்லாதீங்க, மாறா என்று சொல்லுங்க. அந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில் கஷ்டத்தை நான் சந்தித்து விட்டேன். கடவுள் என்னுடைய வாழ்க்கையில் ஏராளமான சோதனைகளை தந்துட்டாரு. அதனால் என்னை மாறா என்று கூப்பிடுங்க. அம்மா, நான் இன்னும் எத்தனை நாள் தான் தனியாகவே வீட்டில் உங்களுக்கு பாரமாக இருப்பேன்? இன்னைக்கு நான் வயல்வெளிக்கு போகிறேன். அங்கே நல்ல மனசை கொண்ட யாருடைய வயலாவது போய் உதிரும் கோதுமை கதிர்களை பொறுக்கி வாரேன். அந்த காலத்தில் ஏழைகள் அறுவடை காலங்களில் வயல்வெளிகளுக்கு சென்று தரையில் உதிரும் தானிய மணிகளை வயலின் சொந்தக்காரரின் அனுமதியோடு சேகரித்து கொள்வது வழக்கம். நகோமி தன்னுடைய வறுமை நிலையையும் உதிரும் கதிர்களை பொறுக்கி வாழும் நிலைக்கு தன்னுடைய மருமகளை கொண்டு வந்து விட்டதையும் நினைத்து வருந்தினாள். ஆனாலும் அவளால் எதையும் மறுத்து பேச முடியவில்லை. எனவே அனுமதி அளித்து அவளை அனுப்பி வைத்தாள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.
கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக. கதிர் பொறுக்கி கொண்டிருக்கிற இந்த பெண் பிள்ளை யாருடையவள்? ஐயா, இவள் மோவாப் தேசத்திலிருந்து நகோமி கூட வந்த அவளுடைய மருமகள் ஐயா. அவர்கள் நீண்ட காலமாக மோவாப் தேசத்தில் தங்கியிருந்துவிட்டு சமீபத்தில் தான் வந்தார்கள். மீண்டும் சொந்த ஊருக்கு வந்திருக்கிறார்கள். காலையில் இருந்தே நம்ம கூட தான் இருக்கிறாங்க. அறுக்கிறவர்கள் பிறகே அரிக்கட்டுகளில் இருந்து சிந்தினதை பொறுக்கிக் கொள்கிறேன் என்று என்னிடத்தில் கேட்டுக்கொண்டார்கள். இப்பொழுது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்சம் நேரம்தான் ஆயிற்று. மகளே ரூத், பொறுக்கிக் கொள்ள வேறு வயலுக்கு போக வேண்டாம். இந்த இடத்திலே நீ இருந்து எங்கள் ஊழியக்கார பெண்களோட இரு, அவர்கள் கூட இரு. உன்னை ஒருவரும் தொடாதபடிக்கு கட்டளிடுகிறேன். உனக்கு தாகம் எடுத்தா நீ இங்கே தண்ணி குடி, எங்களோட நீ சாப்பிட்டுக்கொள், நீ எங்களோட தங்கியிரு. உனக்கு எந்த பிரச்சனை வராதபடி நான் பார்த்து கொள்வேன் அம்மா. ஐயா, நான் அந்நிய தேசத்து பெண்ணாக இருக்க நீங்க என்னை இவ்வளோ நல்லா விசாரிக்கிறீங்க, என்னை இவ்வளோ நல்லா நேசிக்கிறீங்க. உங்க கண்களில் எனக்கு தயவு கிடைத்தது. நீ உன் புருஷன் இறந்தாலும் உன் மாமியாருக்காக செய்தது, உன் மாமியாரை நேசித்து உன் தகப்பனையும் உன் தாயும் உன் ஜென்ம தேசத்தை விட்டு நீ உன்னை அறியாத ஜனங்களிடத்திலே வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிந்தது. உன் செய்கைக்கு தக்க பலன் கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேல் தேவனாய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைப்பதாகம்மா. ஐயா, மீண்டும் உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும். நான் உம்முடைய வேலைக்காரிகளில் ஒருத்திக்கு கூட நான் சமமாக இல்லை. ஆனாலும் நீங்க எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோட பச்சமாய் பேசினீரே. இங்க பாருங்கப்பா, ரூத் நம்ம கூட இருந்து இங்கே கதிர்களை பொறுக்கி கொள்ளட்டும். அவளை எதுவுமே சொல்ல வேண்டாம். அவள் பொறுக்கி கொள்ளத்தக்க நீங்கள் கதிர்களை கொஞ்சம் சிந்தி விடுங்க, அதிகமாகவே கீழே சிந்தி விடுங்க. அவள் பொறுக்கி கொள்ளட்டும். சரி ஐயா, நாங்கள் அப்படியே செய்கிறோம் ஐயா. அப்படியே ரூத் சாயங்காலம் மட்டும் வயலில் கதிர் பொறுக்கினாள். பொறுக்கினதை அவள் சேர்த்து பார்த்தபோது ஏறக்குறைய ஒரு மரக்கால் வார்கோதுமை இருந்தது. அவள் அதை எடுத்துக்கொண்டு சந்தோஷத்தோடு தன் மாமியினிடத்தில் போனாள். வாம்மா ரூத், இன்று யாருடைய வயலில் கதிர்களை பொறுக்கினாய்? உன்னை காலையிலிருந்து சாயங்காலம் மட்டும் பாதுகாத்து உன்னை நேசித்து விசாரித்து வந்த அவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவானாக. யாருடைய வயலில் வேலை செய்தாய்? மாமி, நான் இன்னைக்கு வேலை செஞ்சுட்டு வந்த அந்த வயலுக்கு சொந்தக்காரருடைய பெயர் போவாஸ். அவருடைய வயல்ல தான் நான் இன்னைக்கு வேலை செஞ்சுட்டு வந்தேன் மாமி. அவர் ரொம்ப நல்லவர் மாமி. அவர் இந்த வார்கோதுமை அறுப்பு முடிகிற வரைக்கும் நீ என்னுடைய வயல்லே வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாமி. என்னுடைய வயல்லே கதிர்களை பொறுக்கி கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க மாமி. நீ எங்கேயும் போக வேண்டாம், உன்னை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க மாமி. வேலைக்காரங்களோட நீ இருந்துக்கோ, இங்கே தங்கிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாமி. சரிம்மா, போவாஸ் நமக்கு நெருங்கின உறவு தான், நம்ம சொந்தக்காரங்க தான், நம்மை ஆதரிக்கக்கூடிய ஒரு சுதந்திரவாளி தான். அதனால் நீ வேறு வயலுக்கு போகாமல் அவங்களோட இருக்கிறது நல்லது தான். அதனால் நீ ஒவ்வொரு நாளும் அவங்க கூடவே வேலை செஞ்சு அந்த வயலில் இருந்துக்கோ. அப்படியே வார்கோதுமை அறுப்பு முடியும் மட்டும் ரூத் கதிர்களை பொறுக்கும்படி போவாசுடைய வயலில் தங்கி அவங்க வேலைக்காரரோடு சேர்ந்து வேலை செய்து தன் மாமியினிடத்தில் தங்கினாள். மகளே ரூத், நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ? அந்த போவாஸ் நம்ம சொந்தக்காரங்க தான். அவன் வேலைக்காரனோட இருந்தாயே, அவன் வயலில் வேலை செய்தாயே, அவனுடைய குணம் எப்படி, அவன் எப்படிப்பட்டவன், உனக்கு ஏதாவது தெரிந்ததா? ஆமாம் மாமி, போவாஸ் ரொம்ப நல்லவர் தான் மாமி. சரிம்மா, அப்படின்னா நீ இன்னைக்கு குளித்து நல்லா எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு அந்த களத்திற்கு போ. அந்த மனிதன் சாப்பிட்டு தூங்க போகும் மட்டும் அவன் கண்ணுக்கு எதிர்படாமல் இருந்து நீ அங்கே தங்கியிரு. அப்பொழுது நீ என்ன செய்ய வேண்டும் என்று அவன் உனக்கு சொல்லுவான். சரியா? சரிங்க மாமி, நீங்கள் எனக்கு என்ன சொல்கிறீங்களோ அப்படியே நான் செய்கிறேன் மாமி. நீங்கள் எனக்கு என்ன சொல்லி தந்தாலும் அது நீங்கள் என்னுடைய நல்லதை கருதி மட்டும்தானே மாமி சொல்லி தரீங்க. அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி மட்டுமே கேட்டு நடந்துக்கிறேன் மாமி. போவாஸ் இரவில் சாப்பிட்டு முடித்து அந்த அம்பாரத்தின் அடியிலே படுத்து கொண்டான். அவள் மெல்ல போய் அவன் கால்களில் மேல் மூடியிருந்த போர்வையை ஒதுக்கி படுத்து கொண்டாள். பாதி ராத்திரியிலே அந்த மனுஷன் அருண்டு திரும்பி பார்த்தபோது ஒரு ஸ்திரீ தன் பக்கத்தில் படுத்திருந்ததை கண்டான். மகளே, நீ யார்? ஐயா, நான் உமது அடியாள் பெண்ணாகிய ரூத். நீர் என்னுடைய சுதந்திரவாளி. நீர் உம்முடைய அடியாள் மேல் உமது போர்வையை விரியும். மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ ஸ்தரித்திரரும்
ஐஸ்வர்யங்களும் வாலிபின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிறோம். உன் பிந்தின நற்குணம் உத்தமாயிருக்கிறது. இப்போது நீ பயப்படாதே. உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதே என் ஜனமாகிய ஊரார் எல்லோரும் அறிவார்கள். நான் சுதந்திரவாளிதான், ஆனாலும் இன்னும் என்னை விட ரொம்ப கிட்டின ஒரு சுதந்திரவாளி உனக்கு இருக்கிறான். அவன் கிட்ட நாளைக்கு நான் பேசிட்டு அவன் உன்னை கல்யாணம் பண்ணுகிறதா இருந்தா பண்ணட்டும். அப்படி இல்லைன்னா நான் உன்னை விவாகம் பண்ணி கொள்கிறேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுகிறேன். நீ உன் போர்வை விரித்து பிடி. இந்த 6 படி வற்கோதுமையை உன் மாமியின் இடத்தில் கொண்டு போய் கொடு. ரூத் தன் மாமியின் இடத்தில் திரும்பி வந்தாள். அதன் பின் போவாஸ் ரூத்தின் சொந்தக்காரரான அந்த மனிதனிடத்தில் பேசினான். அவன் ரூத்தை விவாகம் செய்ய ஒத்துக்கொள்ளவில்லை. அதன் பின் போவாஸ் ரூத்தை திருமணம் செய்து கொண்டு கர்த்தர் கொடுத்த குழந்தைகளோடு சந்தோஷமாக வாழ்ந்து வந்தான். ரூத்தும் தன் மாமியோடும் தன் கணவன் போவாசோடும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ரூத்தின் சரித்திரம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததா? ரூத் அந்நிய தேசத்தாளாக இருந்தும் அவள் மோவாபிய தேசத்தில் உள்ள பெண், ஆண்டவரை அறியாத ஜனங்களில் உள்ள பெண்ணாக இருந்தும் தன் மாமியை நேசித்தபடியால், தன் கணவன் இல்லாமல் இருந்தும், தன் கணவன் உயிரோடு இல்லை ஆனாலும் தன் மாமியை நேசித்தபடியால் மாமியோடு வந்து தங்கியிருந்து அந்த வேறு தேசம், அவங்க குடும்பத்தை விட்டுட்டு அவங்க தேசத்தை விட்டுட்டு அவங்கள அறியாத இடத்துல வந்து அவங்க கஷ்டப்பட்டிருப்பாங்க. கண்டிப்பாக கஷ்டம்தான் பட்டிருக்கணும். அப்போ அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. எதனால்? அந்த மாமியார் மேலே வைத்திருந்த அன்பு. இப்போ இந்த காலத்தில் கணவன் இருந்தும் கணவனோட தாய் தகப்பனை நேசிக்கிறதே கஷ்டமாக இருக்குது. ஆனால் ரூத்துடைய வாழ்க்கையில் பார்த்தா கணவன் இல்லாமல் இருந்தும் மாமியை நேசிக்கிறாங்க. தன்னுடைய குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு தன்னுடைய மாமியாருக்காக வந்து கஷ்டப்படுதாங்க. இதை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் முதலாவது கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க, 2வது கணவனுடைய அப்பா அம்மாவை நேசிங்க. அதே மாதிரி நகோமியை எடுத்துக்கிட்டா தன் மருமகள் நல்லா வேலை செஞ்சு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. இவங்களுக்கும் வயதாயிட்டு, அப்போது நமக்கு தான் வயதாயிட்டே, தன்னால் வேலை எதுவும் செய்ய முடியாது. மருமகள் நமக்கு சாப்பாடு வேலை செஞ்சு சாப்பாடு தராங்க, அதை நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கலாம் அப்படின்னு அவங்க அப்படியே வச்சிருக்கலாம். ஆனால் அப்படி வைக்கலை. மருமகளையும் ஒரு மகளை போல் அவங்க நேசித்ததுனால அவங்களுக்கும் ஒரு வாழ்க்கை வேணும், அவங்களுக்கும் ஒரு வாழ்க்கை துணை வேணும்னு சொல்லி ஒரு நல்ல மணமகனான அந்த போவாஸை பார்த்து திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. இதே போல் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு மாமியாரும் நகமியை போல் இருந்தால், ஒவ்வொரு மருமகளும் ரூத்தை போல் இருந்தால் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. எல்லா குடும்பத்துலேயும் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு இருக்கலாம். இதை பார்க்குற ஒவ்வொரு மாமியாரும் நகோமியை போல் மருமகளை நேசிங்க. இதை பார்க்குற ஒவ்வொரு மருமகளும் ரூத்தை போல் தன் தாய் தகப்பனை நேசிக்கிறது போல மாமியார் மாமனாரையும் நேசிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் இன்னொரு காணொளியில் நம்ம சந்திக்கலாம். இந்த காணொளி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.